அனைவருக்கும் வணக்கம். முருகரின் அருள் பெறுவீராக. இந்த வீடியோல முருகர் எப்படி தோன்றினார் மற்றும் எதற்காக தோன்றினார் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த உலகம் ஒரு காலத்தில் இருளால் மூடப்பட்டது. அசுரர்களின் கொடுமை எல்லை மீறியது. தேவர்கள் உதவிக்காக துடித்தார்கள். அப்போது மகாதேவன் சிவபெருமான் தனது 3ஆம் கண் திறந்தார். அந்த கண்ணிலிருந்து 6 தீச்சுடர்கள் பறந்தது. அந்த சுடர்கள் கங்கை நதியில் ஒப்படைக்கப்பட்டு சரவண பொய்கை என்ற தெய்வீக நீரில் சேர்க்கப்பட்டது. அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. ஒவ்வொரு சுடரும் ஒரு குழந்தை என 2, 3, மொத்தம் 6 குழந்தைகள் உருவானது. கார்த்திகை பெண்களால் அந்த 6 குழந்தைகளும் வளர்க்கப்பட்டார்கள். அந்த 6 குழந்தைகளைக் காண பார்வதி தேவி வந்தார். அந்த 6 குழந்தைகளையும் ஒரே வடிவமாக இணைத்தார். அவரே நம் முருகர். 6 முகங்கள் 12 கரங்கள் கொண்ட ஆறுமுகனாக அவதரித்தார். அவர் பிறந்தது ஒரே ஒரு காரணத்திற்காக, அசுரர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர. அசுரகுல தலைவரான சூரபத்மன் அவன் ஆட்சி இங்கேயே முடிவடைய வேண்டும்னு நினைச்சாரு. அதற்காக முருகன் தனது முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தை அடைந்தார். போர் தொடங்கியது. தேவர்களின் நம்பிக்கை முருகனின் வேலில் ஒன்றாக இணைந்தது. அந்த போரில் சூரபத்மன் வீழ்ந்தான். வெற்றி பெற்ற முருகன் இந்திரனின் மகள் தேவயானையுடன் திருமணம் செய்தார். இதுவே முருகனின் முதல் படைவீடு திருப்பரங்குன்றம். ஆனால் இந்த கதை இங்கே முடிவடையவில்லை. இன்னும் ஒரு பெரும் சம்ஹாரம் இருக்கிறது. சூரபத்மன் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை. அவன் மாயை, அவன் சக்தி இன்னும் உயிருடன் இருந்தது.